4வது விஷயம் என்னோடய ஃபேவரெட். இது என்ன அப்படின்னா, நம்ம மெடிடேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் நம்ம எதுவுமே செய்யாமல் நம்ம மூச்சை மட்டுமே கவனித்து கொண்டு உட்காந்துட்டே இருக்கிறது தான். ரொம்ப சிம்பிள். இது எல்லா நேரங்களையும் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்தில் உங்களுடைய ஃபோக்கஸ் நிச்சயமாக டபுள் ஆகும். 5வது விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு மிக முக்கியமான 3 விஷயங்களை எடுத்துக்கோங்க. இது இன்றைக்கி பண்ணி முடிக்காமல் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் பிரெயினுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷனை கொடுங்க. இந்த 3 விஷயம் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், இந்த 3 விஷயத்தை பண்ணி முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டளை எடுங்க. அடுத்த 6வது டிப் என்னென்னா, கிரியேட் ஏ ஃபோக்கஸ் பிளேலிஸ்ட். நம்ம நிறைய நேரங்களில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம மோட்டிவேஷனல் சாங்காக இருக்கலாம், ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காக இருக்கலாம், ஏதாவது மோட்டிவேஷனல் மியூசிக்காக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று நம்ம பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதை கேட்டுகிட்டே நம்ம ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணும் பொழுது எப்பெல்லாம் அதை நீங்கள் கேட்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் என்ன பண்ணுன்னா, இது ஃபோக்கஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் மோடுக்கு ஆன் பண்ணிவிட்டு உங்களை வேலை செய்ய வச்சுருவாங்க. இது கொஞ்சம் நாள் ஆகும், பட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்.